ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் பள்ளியில நாம பேச போற டாபிக் ஜென்சி புரட்சியை பத்தி தான் நான் சொல்ல போறேன். கரப்பான்கள் வந்து வீட்டுல இருந்தா வீட்டை சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த கரப்பாம்பூச்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு நாட்டை சுத்தம் பண்ணிருக்கு. இது கவிஞர் அருண் பாரதியோட வரிகள். லாஸ்ட் ஜூன் 6ஆம் தேதி ஆரம்பிச்சு இப்ப ஜூலை 25 வரைக்கும் சிஜேபி நடத்திய காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டங்கள், நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணிகள், இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களையும் ஒண்ணு சேர்த்து இன்னைக்கு வந்து கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ண வச்சிருக்கு. இந்த தர்மேந்திர பிரதானை வந்து ஏன் வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா 2014ல இருந்து இப்ப வரைக்கும் 152 வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் வந்து இந்தியாவில் அரங்கேறிக்கிறதா அவங்க சொல்றாங்க. அப்ஜித் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இங்க பதிவு பண்ணியிருக்காரு. அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவன். நான் சப்போஸ் கலிமாக, அதாவது நான் ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தா இந்த இந்திய அரசாங்கம் என்ன சிறையில் அடைச்சு கொடுமை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது 100% கரெக்ட். லாஸ்ட் 2020ல சிஏஏவுக்கு எதிராக போராடின ஜேஎன்யூ ஸ்டூடெண்டான உமர் கலீம் வந்து இன்னைக்கு வரைக்கும் விசாரணை கைதியா சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வந்து எத்தனையோ முறை ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியும் அவருக்கு ஜாமீன் கொடுக்கல. ஸோ இந்திய அரசு வந்து சிறுபான்மையர்களான சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்களுக்கு எதிராக பல விஷயங்களை அவங்க பண்ணின்னு இருக்காங்க. ஸோ சிஏஏவோட இன்னொரு வெர்ஷனா தான் நான் எஸ்ஐஆரை பாக்குறேன். இந்த எஸ்ஐஆரால எத்தனையோ பேர் வந்து குடியுரிமைகளை இழந்திருக்காங்க. சிஏஏவும் எஸ்ஐஆரும் இந்தியாவில் வந்து அமுல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்ததுன்னா 1935ல ஜெர்மனி எப்படி நாசிசத்தால அழிஞ்சதோ அந்த மாதிரி இந்தியாவும் ஒரு நாசிச நாடாக மாறும் என்றதுல மாற்று கருத்தே கிடையாது. கடைசியா நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி இந்த பதிவை நிறைவு பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். லாஸ்ட் வீக் என்னோட அண்ணன் பொண்ணான யாழினியோட ஃப்ரெண்டு தீக்ஷனா வந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. அவ வந்து மிகுந்த டிப்ரெஷன்ல சில விஷயங்களை ஷேர் பண்ணான். அவ என்ன சொன்னானா, நான் சின்ன வயசுல இருந்து எம்பிபிஎஸ் ஆகணும் தான் என்னோட கனவு. இது என்னோட கனவு மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாவோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருந்தா. அதுக்காக தான் அவ சின்ன வயசுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா. லாஸ்ட் இயர் நடந்த நீட் எக்ஸாமால அதுல வந்து அவ நல்லா ஸ்கோர் பண்ண முடியல. அதனால அவ என்ன பண்ணிருக்கா, போன வருஷம் செலக்ட் ஆகல. அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, பரவாயில்லமா, ஒரு வருஷம் போனா போகுது, இன்னும் ஒரு வருஷம் நீ ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு அமிச்சு அவளை கோச்சிங் பண்ணி இப்ப லாஸ்ட் மேல வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து அவ வந்து நான் கண்டிப்பா எம்பிபிஎஸ் ஆயிடுவேன்ற கான்பிடென்ட்ல இருந்தா. ஆனா பாருங்க, இந்த வினாத்தாள் கசிவு மேட்டர்னால ரீ எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃபா வந்ததுனால இப்ப அவளுக்கு வந்து மார்க்கும் கம்மியா இருக்கு. அவளுக்கு வந்து இப்ப எம்பிபிஎஸ் கிடைக்குமோ கிடைக்காதோன்ற ஒரு பயம் இருக்கு. மிகுந்த மன உளைச்சல்ல இருக்கா. அவ இப்ப கடைசியா என்ன சொல்றான்னா, எம்பிபிஎஸ் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், என்ன பேசாம என்ஜினியரிங் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது தீக்ஷனாவோட புலம்பல் மட்டும் இல்ல, இந்த மாதிரி எத்தனையோ மாணவர்கள் வந்து இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் 1 மந்த்ல மட்டும் பாத்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம் வினாத்தாள் கசிவு சம்பவத்துக்கு அப்புறம் 12 மாணவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிட்டதா தரவுகள் சொல்லுது. சோ நாம இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணது மட்டும் நம்மளோட வெற்றி இல்ல. நீட் எக்ஸாம முழுமையா ஒழிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி மாணவர்களோட தற்கொலையை வந்து நாம தடுக்க முடியும். அதுக்காக நாம திருப்பி ஒன்று சேர வேண்டியிருக்கு, திரும்பி போராட வேண்டியிருக்கு, புரட்சி செய்ய வேண்டியது இருக்கு. ஜெய்ஹிந்த். நன்றி.